வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் மிட்டமா உங்களுக்கு செகண்ட் டேர்மோடைய தமிழ் புக்கில் வந்து உங்களுக்கு 4th யூனிட் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா விட்டு செல்லாதே. சும்மா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கான எக்ஸசைஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தா தான் நம்ம அதை பார்க்க முடியும். இது பாருங்கள், இங்கே வந்து ஸ்கூல் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கூலுக்கு வந்து பசங்க பிள்ளைங்க போகிறாங்க, அது இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்னென்னா, இது வந்து பென்சில். இது பென்சில் என்னென்னா என்ன சொல்லுதுன்னா, அடடே கயல் என்னை மறந்து விட்டாலே. கயல் வந்து பென்சிலை மறந்து வச்சுட்டு போயிட்டுருக்கா. ஓகேங்களா, பென்சில் வந்து அப்படி சொல்லுது. இங்கே ஷார்ப்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்னர் என்ன சொல்லுது, முத்துவும் என்ன மறந்து வச்சுட்டான், முத்துவும் ஷார்ப்னரை மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுது. இது என்னது, இது வந்து ரப்பர் எரேசர். ஓகேங்களா, எரேசர் வந்து பாத்திமாவும் தான் என்னை மறந்து வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போது இது பென்சில் என்ன நினைக்குது, அவள் எப்படி எழுதுவா, என்னை மறந்து வச்சுட்டு போயிட்டாளே, அவள் கயலில் வந்து என்னை மறந்து வச்சுட்டு போயிட்டா, எப்படி எழுதுவாளோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் நினைக்குது. ஓகேங்களா, இந்த எரேசர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன நினைக்குது, பாத்திமாவும் நம்மளை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டா, அவள் எப்படி வந்து ஏதாச்சும் தப்பாக எழுதிட்டா எப்படி அழிப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் இல்லாமல் என்ன செய்வானோன்னு சொல்லிட்டு ஷார்ப்னர் என்ன நினைக்குது, முத்துவும் வந்து ஷார்ப்னரை வந்து வச்சுட்டு போயிட்டான். ஓகேவா, அதுவும் என்ன நினைக்குது, ஷார்ப்னர் இல்லாமல் முத்து என்ன பண்ணுவானோ அப்படின்னு ஷார்ப்னர் நினைக்குது. ஓகேவா, இதே மாதிரி நம்மை போல் அவர்களும் கவலைப்படுவார்களா, இவங்க யோசிக்கிற மாதிரி அவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, நம்மளை வச்சுட்டு போயிட்டு அவங்களும் ஐயோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுங்க யோசிக்குதுங்க. சரி நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அடுத்த நாளில் என்ன நடக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து இவங்க ஸ்கூல்லே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்த நாள் வந்து இந்த பசங்க வந்து தேடுறாங்க. இந்த 3 பிள்ளைங்க, முத்து, கயல், பாத்திமா, இவங்க 3 பேரும் வந்து தேடுறாங்க ஸ்கூலில். ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே, எங்கே தானே வச்சேன், இங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியே வருது, குதிச்சு வெளியே வருது. இப்போ எல்லாம் ஐயோ எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. இனி நீங்கள் மறக்க மாட்டீங்க தானே அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. இப்போது பென்சிலுக்கு தமிழாக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் தமிழாக்கம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பென்சிலுக்கு வந்து தமிழில் வந்து கரிக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சிலுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, கரிக்கோல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எரேசருக்கு அழிப்பான்னு சொல்லுவாங்க. எரேசருக்கு என்ன சொல்லுவாங்க, அழிப்பான்னு சொல்லுவாங்க. ஷார்ப்னருக்கு வந்து துருவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நிறைய டைம் இதை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கேன், ரீல்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்சிலோ ஷார்ப்னரோ ரப்பரோ நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுவீங்களா, எதுவுமே எழுத முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே வந்து ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து எனக்கு பிடித்த பொருள் தொலைத்து விட்டால் நான் அழுது விடுவேன், நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள். நீங்கள் இது மாதிரி எதுக்கெல்லாம் அழுதுருக்கீங்க. இப்போ நான் பென்சில் விட்டு போயிட்டு நான் அழுதேன், ரப்பர் விட்டு போயிட்டு நான் அழுதுருக்கேன், ஷார்ப்னர் இல்லை நோட்டு விட்டு போயிட்டேன், புக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களுமே ஒரு சிலதுக்கு அழுதுருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நீங்கள் எதுக்கெல்லாம் அழுவீங்கன்னு கேட்டிருக்காங்க எங்கள் கொஷினு. அதுக்கு நீங்கள் சும்மா நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதில் வந்து பயிற்சி படித்து பழகுவோம். இதெல்லாம் சும்மா நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் நீங்களாக இப்போது இச்சு சே இல்லாதே விட்டு செல்லாதே அப்படின்னு நீங்களாக எழுத்து கூட்டி படித்து பாருங்கள். இது உங்களுக்காக தான் படித்து பழகுவோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் படித்து பார்க்க தான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வரும். இப்போ தமிழ் சேர்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள். படிப்போம், சொல்லை கேட்டு எழுதுவோம். இதுதான் கரிக்கோல், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் ஜஸ்ட் இது தான். இப்போ பாப்பாவுக்கு இது ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்போ நான் இந்த லெசனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி பாருங்கள், பொருத்தமான குறியிடுவேன், எது சரி எது தவறுன்னு சொல்லி நம்ம இந்த பாக்ஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, லெசனை நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ வந்து பொருத்தமான குறியிடுவோம் சரியாக தவறாக பார்க்கலாம்.
இப்போ பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவள் வீட்டில் பாத்திமா அழிப்பானை வந்து மறந்து வச்சுட்டாதான், ஆனால் அது வீட்டில் கிடையாது, ஸ்கூலில். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. ஓகேங்களா? அப்போ தவறு, நம்ம தவறு போட்டுடலாம். கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். கயலா வந்து துருவியை பள்ளியில் விட்டு சென்றால் பாருங்க, முத்து தான் வந்து பள்ளியில் விட்டு சென்றார். ஓகேவா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். பாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஓகேங்களா? பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொம்மை போட்ட அழிப்பான் வந்து பாத்திமாவுடையது. ஆமாம், அது கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ரைட்டு 2 தப்பு. இது உங்களுக்கு இந்த லெசன் தெரிஞ்சாதான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் லெசனை நல்லா உள்ளே வாங்கிட்டீங்க, நீங்கள் அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொன்னது யார்? பொருத்துவேன். யார் எதை சொன்னாங்க அப்படின்றத நம்ம பொருத்த போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடடே கயல் என்னை மறந்து விட்டாலே, இது யார் சொன்னது? பென்சில் தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடடே கயல் என்னை மறந்து விட்டாலேன்றது பென்சில் தான் சொல்லியிருக்கோம். பென்சிலுக்கு தமிழாக்கம் வந்து கரிக்கோல். ஓகேங்களா? அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஆன்சர். கரிக்கோல் தான் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். இங்கேயும் இல்லையேன்னு சொன்னது யார்? இங்கே பாருங்கள், இங்கேயும் இல்லையேன்னு சொன்னது இந்த லேடி, இந்த பொண்ணு தான் சொல்லியிருக்கு. இந்த பொண்ணு யாருன்னா, இதுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், அழிப்பான் தானே கிடச்சிருக்கு. அப்போ இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணு யார்? பாத்திமா. அழிப்பான் யாருடையது? பாத்திமாவுடையது. அப்போ இங்கேயும் இல்லையேன்னு சொல்கிறது வந்து யாருன்னா பாத்திமா. அப்போது இதுதான் செகண்ட் ஆன்சர். இப்போது இங்கே தானே வைத்தேன், இங்கே தான் வைத்தேன்னு சொன்னது யார்? இங்கே தான் வைத்தேன்னு சொன்னது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கிடச்சிருக்கு? பென்சில் கிடச்சிருக்கு. அப்போ இவ யார்? கயல். ஓகேங்களா? அப்போது ஆன்சர் என்ன? கயல். தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் கயல். ஃபோர்த் ஒன் எங்கே போனது? எங்கே போனதுன்னு சொன்னது யார்? முத்து. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் வந்து ஃபோர்த் ஒனுக்கு முத்து. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். வாய்மொழியாக விடை தருவேன். கரிக்கோல், துருவி, அழிப்பான் இவை மூன்றும் என்னென்னு நினைத்து வருத்தப்பட்டன. கரிக்கோல், துருவி, அப்புறம் அழிப்பான், அதாவது பென்சில், ஷார்ப்னர், எரேசர், இது மூணும் என்னென்ன நினச்சி வருத்தப்பட்டதுன்னா, அதாவது நான் இல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்களே. இங்கே பாருங்கள், கரிக்கோல் என்ன சொல்லிச்சு? கரிக்கோல் வந்து எப்படி எழுதுவான்னு தெரியலையே. துருவி என்ன சொல்லிச்சு? நான் இல்லாமல் அவன் வந்து எப்படி வந்து சீவுவான், அதை தானே. ரப்பர் வந்து நான் இல்லாமல் எப்படி அழிப்பான் அப்படின்னு கேட்டுச்சு. நான் இல்லாமல் அவன் என்ன செய்வானோ அப்படின்னு துருவி வந்து சொல்லுச்சு. இது மூன்றும் அதானே சொன்னாங்க. இது நீங்கள் வாய்மொழியாக விடை சொன்னால் போதும். ஓகேங்களா? நீங்கள் பென்சில் இல்லைனா எப்படி எழுதுவீங்க? ஷார்ப்னர் இல்லைனா எப்படி சீவ முடியும்? எரேசர் இல்லைனா எப்படி அழிக்க முடியும்? அதை தான் அதுங்க நினச்சி வருத்தப்படுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். விடை எழுதுவேன். ஃபஸ்ட்டு, வகுப்பில் பொருட்களை விட்டு சென்றவர்கள் யார் யார்? வகுப்பில் பொருள்களை விட்டு சென்றவர்கள் யார் யார்? யார் யார் வகுப்பில் பொருளை விட்டு சென்றது? முத்து, பாத்திமா, கயல், இவங்க 3 பேரும் தான் வகுப்பில் வந்து பொருளை விட்டு சென்றுட்டாங்க. பொருள்னால் என்ன சொல்கிறாங்க அவங்க? பென்சிலு, ஷார்ப்னரு, ரப்பர், இது 3 யார் விட்டுட்டு போனாங்கன்னு கேட்குறாங்க. யார் விட்டு போனாங்க? முத்துவும் பாத்திமாவும் கயலும். ஓகேங்களா? ஓகேவா சில்ட்ரன்ஸ்? புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். விட்டு சென்ற பொருள்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா? எப்போது கிடைச்சிது? கிடச்சிச்சு. அவங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா? முத்துக்கும் கயலுக்கும் பாத்திமாவுக்கும் அவங்கவுங்க பென்சில், ரப்பர், எரேசர் கிடைச்சிதா இல்லையா? கிடச்சிச்சு. எப்போ கிடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சில்ட்ரன்ஸ், எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சில பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் வந்து நீங்கள் டியூஷன் அனுப்புவீங்க, இல்லை உங்களால் அது சொல்லிக் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், உங்களுக்கு நிறைய வேலை கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து சும்மா போட்டு வச்சுட்டாவே பிள்ளைங்க அதுங்க பார்த்துட்டே இருந்துச்சிங்கன்னா அதுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது டியூஷன் அனுப்ப முடியாத பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி வீடியோஸ். ஓகேங்களா? ஏன்னா நானுமே அதில் வருவேன். அதனால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எங்கள் பாப்பாக்காக எடுப்பேன். ஸோ உங்களுக்கும் அது யூஸ் ஆகுன்றதுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.